ஐபிசி தமிழ் செய்திகள். அனைத்து வாகன சேதங்களுக்கும் அதிகப்படியான இழப்பீடு பெற்று தருகிறது உங்கள் ஆபி கிளைம். தமிழீழ விடுதலை போராட்டத்தை உலகளாவிய அளவில் வெளியில் எடுத்து சென்றவரும் இறுதி இன அழிப்பின் சாட்சிகளில் ஒருவருமான மேரி கொல்வின் அம்மையாரின் வரலாற்றை பேசும் பிரைவேட் வார் எனும் திரைப்படம் சமீபத்தில் வெளிவந்து வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் அவரின் மரணம் தொடர்பில் அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. பத்திரிகையாளர் மேரி கொல்வின் கொல்லப்பட்டமைக்கு சிரியாவின் பசார் அல் அசாத் அரசாங்கமே காரணம் என அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. சிரிய அரசாங்கம் பத்திரிகையாளர்களை அச்சுறுத்துவதற்காகவும் தனக்கு எதிரான எதிர்ப்புகளை ஒடுக்குவதற்காகவும் திட்டமிட்டு பத்திரிகையாளர்களை இலக்கு வைத்தது என அமெரிக்க நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பத்திரிகையாளர் என்பதால் மேரி கொல்வின் விசேடமாக இலக்கு வைக்கப்பட்டார் என தெரிவித்துள்ள நீதிபதி, சிரியாவில் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்ப்புணர்வுகள் அதிகரித்து வருகின்றன என செய்திகளை வெளி உலகிற்கு கொண்டு செல்பவர்களை மௌனமாக்குவதற்காகவே மேரி கொல்வின் கொல்லப்பட்டார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். யுத்த களங்கள் குறித்தும் யுத்தங்கள் குறித்தும் நாங்கள் அறிந்து கொள்வதற்காக முக்கியமான பங்களிப்பை செய்த பத்திரிகையாளர் இலக்கு வைக்கப்பட்டு கொல்லப்பட்டமை மிகவும் மூர்க்கத்தனமான விடயம் எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். மேரி கொல்வின் 2012ஆம் ஆண்டு சிரியாவின் ஹோம்ஸ் நகரில் அவரின் தற்காலிக ஊடக நிலையத்தின் மீது இடம்பெற்ற எறிகணை தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.